எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அத்தியாயங்கிறது 36வது அத்தியாயம். அதில் சுவாமி முக்தானந்தா நம்ம சித்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அறிவுரைகள் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஹெட்டிங் வந்து த சித்தா ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ் இன் த வேர்ல்டு. அவேர்னஸ் இன் த வேர்ல்டு, இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழணும்னா எல்லாமே நமக்கும் தெரியும் இல்லைங்கள. அவேர்னஸ்னால் எந்த மாதிரி ஒரு அறிவோடு நம்ம வாழணும் அப்படிங்கிறார். அதில் நிறைய எழுதியிருக்காரு. திருப்பியும் அதே தான் வேறு வேர்ட்ஸ் வச்சு சொல்கிறாரு. அதை ஃபுல்லாக படிச்சுட்டு நிறைய அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் சொன்னேன்னா நான் அதையே சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் ரெண்டு விஷயந்தாங்க மெயினாக அவர் சொல்கிறது. அதை சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். அதாவது த ஹோல் வேர்ல்டு இஸ் யூ. ஏன்னா முக்தானந்தாவுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிது இல்லையா. யூனிவர்ஸ், இந்த அண்டம் பேரண்டம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கிறது நான் தான் அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவருக்கு கிடச்சிது. இப்போ நான் 100 தடவை அந்த புக்கை படித்தாலும், நான் அதை உங்களுக்கு சொன்னாலும், நீங்கள் கேட்டாலும், என்னைக்கு நம்மளோட சொந்த அனுபவத்தில் அந்த ஒரு ஃபீல் வருதோ அது வரைக்கும் நமக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது இல்லையா. இப்போ எதுக்கு எடுத்தாலும் மைன், என்னோடது, நான் என்னோடது, இது என்னோடய குழந்தை, அது அடுத்த வீட்டு குழந்தை. அப்போ என்னோடய குழந்தைய நான் கட்டி அரவணைச்சு அன்பு காமிக்கிற மாதிரி எனக்கு அந்த குழந்தையோட இருக்க முடியல. அது வேறங்கிற ஒரு நினப்பு எப்போவுமே இருக்குது இல்லையா. ஆனால் ஒரு சித்தா ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்? இது எல்லாமே நான் தான். இந்த உலகத்தில் பார்க்குறது எல்லாமே அந்த குண்டலினி சக்தியோட, சிக் சக்தியோட விளையாட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த 2 பாயிண்ட்ஸ் தாங்க. இதை தான் திருப்பி சொல்கிறார். அதாவது தமிழில் சொல்கிறார்ல, சொல்லுவாங்கள்ல, ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். அப்போ அந்த முக்தானந்தா மெடிடேஷனில் ப்ளூ கலரில் சிவாவை பார்த்துட்டாரு. அப்போது நாம் நாளைக்கு மெடிடேஷனில் இருக்கும்போதும் நான் எப்போ சிவாவை பார்ப்பேன் அப்படிங்கிற நினைப்போடு உட்காரக்கூடாது. ஆசை தான் துன்பத்துக்கெல்லாம் காரணம். அப்போ ஆசை ஆசையே வேண்டாம். ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். அப்போ அந்த கடவுள்கிட்ட கூட பக்தி இருக்கலாம், ஆசை இருக்கக்கூடாது. சிவன் இன்றைக்கி என்னோட கனவுல காட்சி தருவார், இல்லைன்னா எனக்கு 4 வரம் தருவார், இல்லைன்னா எனக்கு பொருள் தருவார் அப்படிங்கிற கடவுளை வச்சு கூட நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இது இப்போ இந்த மாதிரி இதெல்லாம், அதாவது அவர் என்ன 2 பாயிண்ட் தாங்க, இது 7-8 பேஜுக்கு எழுதியிருக்காரு. ஆனால் 2 பாயிண்டில் சுருக்கிடலாம். நான் ஃபுல் சாப்டரையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அது எல்லாமே வேறு வார்த்தைகளில் ஒரே பாயிண்ட்டை தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது ஒரு சித்தா ஸ்டூடெண்ட்டு இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழணும்? எல்லா சுகபோகங்களையும் நீ அனுபவிச்சுக்கோ, தப்பே இல்லை. இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறது நான் தான். அப்போது உனக்கு நீ கோடீஸ்வரியாக என்ஜாய் பண்ணிக்கோ, லட்சாதிபதியாக அதுக்கேற்ற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கோ. ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தான் நான் போகிறேன், போய்க்கோ. பென்ஸில் தான் நான் போவேன், போய்க்கோ. என்ன வேணாலும் உடம்பு பூரா நகையை வாரி போட்டுக்கோ. ஆனால் உள்ள இதெல்லாம் எனக்கு இப்போ காசு இருக்குது, நான் செய்கிறேன். ஆனால் இல்லாதப்பவும் இருக்கும்போதும் உள்ளுக்குள்ள ஒரு ஞானம் வேணும். அது என்ன ஞானம்? இதெல்லாம் மாயை. நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த சித் சக்தியோட விளையாட்டு தான் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நம்ம வாழணும்.
அப்போது ஆன்மீகத்துக்கு பணம் எதிரல்ல, ஆன்மீகத்துக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் எதிரல்ல. உனக்கு காசு இருந்ததுன்னா ஆடம்பரமாக வாங்கிக்கோ. உனக்குன்னு ஒரு ஏரோப்ளைன் வச்சுக்கோ. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்கவுங்களுக்குன்னு ஏர்க்ராஃப்ட் வச்சுட்டு தான் இருக்காங்க. அதில் கூட தப்பு இல்லை. ஆனால் நாளைக்கு அந்த ஏர்க்ராஃப்ட் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுங்கிற ஒரு நினப்பு வருதில்ல, அதுதான் தப்பு. ஸோ 2 விஷயம். இந்த பிரபஞ்சம் முழுக்க நீக்கமர நிறைந்திருக்கிறது நான் தான். அது ஒன்று. 2வது, இந்த பிரபஞ்சத்தில் பார்க்குறது எல்லாமே அந்த சிற்சக்தியோட வெளிப்பாடு தான். அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருந்தோம்னா, நாளைக்கு நம்ம வீட்டு முன்னாடி 20 கார் நின்னாலும் ஒன்றும் நம்மளை அசைக்க முடியாது. நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல், ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் நடந்து போகிற நிலைமைக்கு வந்தாலும் நம்மளை யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா அந்த யதார்த்தமாக எப்படி வாழணுங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி வாழ்ந்தால் போகிறோம், முக்தி கிடைக்கும். அதாவது அப்போவே நீ லிபரேட்டட் தான், அப்போவே உனக்கு முக்தி கிடச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இதில் நிறைய இருக்குது. இப்போ இங்கிலீஷில் படித்து சொன்னாலும் அர்த்தம் ஒன்று தான். பாருங்கள், நிறைய ஃபுல் பேஜும் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனால் கடைசியில் பார்க்க போனால் இந்த 2 பாயிண்ட்டு தான். அதாவது அந்த யூனிவர்ஸில் இருக்கிறதெல்லாம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் அவளோட விளையாட்டு. அதாவது உன்னோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உன்னோட பகைவனாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே அந்த சிற்சக்தியோட, அந்த குண்டலினி சக்தியோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் அப்படின்னு என்றைக்குமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அதுவே போகிறோம் அப்படிங்கிறாரு. அதாவது எப்போவுமே இதை நமக்கு உள்ளுக்குள்ளே எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. சுவாமி முக்தானந்தாவும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதை தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த எப்போவுமே நமக்கு அந்த ஞானம் இருக்கிறது இல்லை நம்மளோட. ஏன்னா மாயைங்கிற திரையில் அகப்பட்டுட்டோம். நம்ம அந்த மாயைங்கிற வலையோட பிடியில் அகப்பட்டுருக்கோம். அதனால் நான் வேறு நீ வேறு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் இருக்கும். எப்போ அந்த மாதிரி நான் வேறு நீ வேறுன்னு நினைக்கிறோமோ அப்போ எல்லாமே வேறு வேறு தான். அப்படி இருக்கும்போது நமக்கு முக்தி கிடைக்கிறது முடியாத காரியம். நீ அதாவது எப்போவுமே ஒரு புரிதலோடு இருக்கணும், எப்போவுமே ஒரு ஹாப்பினஸில் இருக்கணும். அந்த ஹாப்பினஸ் எதிலிருந்து வரும்? இதெல்லாமே அந்த சிவனோட விளையாட்டு, அல்லாட்டினா இதெல்லாமே அந்த பராசக்தியோட விளையாட்டு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? விட்னஸ் மோடில் இருக்கணும். ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே போகணும். அப்படி இந்த தாமரை இலையில் தண்ணி போல் ரொம்ப அட்டாச்சாக இல்லாமல், அதே சமயத்தில் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகி நம்ம கடமையை செஞ்சு அந்தந்த ரோல் பிளேயை நம்ம பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோம்னா அதுதான் உண்மையிலே ஒரு சித்தா ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கை. அந்த மாதிரி உள்ள ஒரு சித்தா ஸ்டூடெண்ட்டுக்கு தான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நமக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் கூட அதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம், எவ்வளோ தூரம் நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்குறோங்கிறத வச்சு தான் நமக்கு முக்தி இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ஓகேயா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்தானந்தா சொன்னதை தான் நானும் அப்படியே சொல்கிறேன். நல்ல ஆழமாக போய் அதை புரிஞ்சிக்க பாருங்கள். ஓகேயா? நன்றி.